மெல்ல நட மெல்ல நடுமே நீ என்னாகும். இங்கே எங்கே போட்டுருக்காங்க முல்லை மலர்பாதம் நோரும் உங்கள் சின்ன இடை வளைந்தாடும் வண்ணசிங்காரம் குலைந்து விடும். இந்த மாதிரி எப்படி உட்காந்து போறாங்க விழுந்தா குண்டியோட அரைச்சிக்கிட்டு போயிடும். 3 பேர் உட்காந்துருக்காங்க அந்த பைக்ல. உத்தரவாக்கமே இல்லாமல் போயிட முடியும் அவனுக்குலாம். ஒரு வேகத்தடல விட்டான்னா கவுட்டை 2 அடிச்சு விட்டு. நம்ம வண்டியில் வெள்ளை லைட்டு போட்டோம்னா பிடிச்சி ஃபைனை போடுறாங்க, ரெடி லைட்டை உடச்சிடுறானுங்க. இங்கே நம்ம வண்டி லைட்டு வெளிச்சமே தெரியல. எதிர்த்து வர எல்லா வண்டியிலையும் வெள்ளை லைட்டு தான். புதுசாக போகிற காரு 2 வீலரு எல்லாத்துலேயும் வெள்ளை லைட்டை போட்டுடுறானுங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல. நம்ம எக்ஸ்ட்ராவாக லைட்டு தெரியலன்னு சொல்லி ஒரு ரூமை வாங்கி மாட்டினோம்னா உடனே ஃபைன் கார். இதெல்லாம் எப்படி போட்டுருக்காங்க ஒரு வீட்லேயும். பொறுமையாத்தே வாங்கலேண்டா, வீட்டுக்கு தான்டா போறீங்க. எல்போட போட்டு எவ்வளோ, அதுவும் சென்னை வண்டி வேற, ஏன் 11. எல்லாரும் ஒரு வேகத்தில் போனால் இவங்க மட்டும் ஒரு வேகத்தில் போவாங்க. வேணும்ப்பா, எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுமாடா. இந்த மாதிரி நானும் பைக்கில் கூட்டிகிட்டு போவேன். அது ஜாலியாக இருக்கும் தெரியுமா போகும்போது. அது என்ன பாட்டு, கமலஹாசன் பாடுவார் பைக்கில் பின்னாடி உட்கார. என்ன பாட்டுடி, வேட்டையாடு விளையாடு கமல் பாடுவார்ல, எனக்கும் வரமாட்டேங்குது. அந்த பாட்டு பாடிட்டே போவேன். என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிர் என்றாலும் தருவேன், இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன். ஒரு மொழி உன எவனாவது ஒருத்தன் பொண்டாட்டிய வர்ணிச்சு பாடுவானாடி. அழகாவே இருந்தாலும் பொண்டாட்டிய வர்ணிச்சு எவனும் பாட மாட்டேன். ஒரு மொழி இல்லாமல் படைத்தான் இறைவன் உனையே, மலைத்தான் உடனே அவனை, அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் விழி சேர்ந்தது விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை, தட்டு மென்மேனி விரைவினில் வந்து கலந்திடு. இவ்வாறு காஞ்சிபுரம் மரமகாலட்சுமி. இங்கிட்ட பார்த்தாலும் லேடிஸ்க்கு தாயா ஸ்பெஷல். வா, திறந்துக்கிட்டே இருக்கானுங்க, இங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று. சரவணா ஸ்டோர். ஆமாம், உள்ளே போய் கூட்டத்துக்குள்ளே அதே போடுற வேர்வைக்கு அங்கே போடுற காற்று உள்ளே நெம்பி போய் கிடக்கு. இருங்கடி, அடுத்து கொரோனா பரவுதுன்றாங்க, எங்கிட்டு கூட்டம் குறையா பாப்பா. தென்பாண்டி தமிழே என் சிங்கார குயிலே. வர வேணான்றாம்ல, அதான் கேட்டேன் இன்னைக்கு. வர வேணான்னு சொல்லிட்டு இருந்தானோ அப்படின்னு. என்னன்னு தெரியல. இனி பார்த்தா என்ன, பார்க்காட்டி என்ன, வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்ன, எல்லாத்துலேயும் எங்கள் ஆத்தா கறி மண்ணள்ளி போட்டுட்டா. காலமும் போச்சு, காதலும் போச்சு. காதல் இனிமேல் திருப்பி புதுசாக ஏதாவது லவ் பண்ணி அப்படி செட்டில் ஆனாத்தேன். ஏன்டி புதுசாக லவ் பண்ணுறதுக்கு என்னடி தண்ணிலாம் குடிக்கிற? நீ எடுத்து வைக்காம உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஏண்டி விளக்கணும் போய் இடையும் சொல்ற வேகமா. அங்கே இருந்தால் எடுத்து கீழே வச்சிருக்கேன்னு முதல்ல சொல்லுவாங்க. தூங்கு இருந்தா
சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணி சிக்னலை போடுங்கடா. எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர். இங்கிட்டு ஐ லவ் யூ எட்டிக்கிட்டு சொன்னா காதுல கேட்டுரும். அப்புறம் நீ கட்டி வச்சிருவியா எனக்கு? கொடுப்பாங்க. இந்த அழகனுக்கு இதுக்கு மேலையா? இது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில்ஸ் கொஞ்சம் வெளில தள்ளிடுச்சு. டேய், சிக்னல் போற வரைக்கும் முட்டிக்கிட்டு இருக்கீங்க, போட்டதுக்கு அப்புறம் ஏன்டா போக மாட்டேங்கிறீங்க? பாரு, சிக்னலே முடிய போகுறா. நம்ம போகும்போது சிக்னல் அமர்த்திடுவாருங்க. முன்னாடி போறவங்க பண்ற வேலை இங்க இங்க வந்து கீடு திரும்புறதா. போடா, இடஞ்சல்ல வந்துதான் எல்லா வண்டியும் பாட்டிக்கிறானுங்க. சேர் ஆட்டோவெல்லாம் நீங்க காசு வாங்குறதுனாலதான் இப்ப நிப்பாட்டுறானுங்க. இங்கே ஒரு சிக்னல் போடணும் கொஞ்ச நேரத்துக்கு. போலீஸ் நிக்கணும், போலீஸ் நிக்கல இல்ல, அதனால இஷ்டத்துக்கு வரானுங்க. மறக்குமா மாமே என்னோ மயக்குதே பஞ்சவர்ணம், மடியிலே ஊஞ்சல் போடவாமே, இஞ்சி ஈடு பழகி மஞ்சச்சவ பழகி. அங்க மியூசிக் ஓடிச்சு கேட்கலையா? கள்ளச்சீரி பால். டேய், வண்டிக்குள்ள விழுந்துறாங்கடா வேடிக்கை பார்த்துட்டு. மறக்க மனம் கூடுவதில்லையே. என்னது? அதான் நல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டானுங்க. காசு இருந்தவன் பண்றான், காசு இல்லாத வேடிக்கை பார்த்துட்டு போறேன், அவ்வளவுதான். நினைவாளே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே ஓடிவா. சம்பக்குளம்டி, சம்பா குளம்லடி, ஏன் ரம்பா குளம்னு படி. படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்காம ஹெவன் சாக் உள்ள 2 பேர் தான் உட்காந்து திங்கிறானுங்க. எதையாவது நீங்க எப்படி இவ்வளவு வாடகை கொடுக்குறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது நிறைய புரியவே மாட்டேங்குது. இந்த ரோட்ல இருக்க ஒவ்வொரு கடைகளோட ரெண்டெல்லாம் கேட்டோம்னா ஒரு மந்த் ரெண்ட் பார்த்தோம்னா 40,000 ரூபா 50,000 ரூபா, பேசிக்கா 35,000 40,000 போடுவான். ஆனால் இங்கே பார்த்தா 2 பேர் 3 பேரே வந்து உட்காந்து திங்கிறானுங்க. அவங்க கிட்ட எப்படி வாடகைக்கு வசூல் பண்ணுறானுங்க, இந்த கரண்ட் பில்லு ஏசி வேலை இது எல்லாத்தையும் பண்ணுறானுங்கன்னு தெரியல. அடே அடே அடே, என்னைய போடுறா. தானும் போகாம தள்ளியும் போகாமே வண்டி ஓட்டுறானுங்க. இளமையேனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். எனக்கு பிடிச்ச பச்சை கலர். கொண்டாடி என்ன செஞ்சாலும் யாருக்கும் பிடிக்காது. பார்ப்போம், காலையில் பார்ப்போம். மைண்ட் செட் ஆகட்டும், உடம்பு ஹெல்த்து ஒத்து வரட்டும். இன்னைக்கு தான் தண்டமாக போச்சு. இன்னைக்கு பேசாமல் அலர்வையில் போயிட்டு வந்துருக்கலாம். அவ்வளோதான். அதனால தூக்கம் வரணுமே. இந்த பிரச்சனையில் யோசிச்சுக்கிட்டே தூக்கத்தை கெடுத்துக்கிறேன் நான். என்னைக்கு பைக்க முடியல. என்னடா சிக்னல் வித்தியாசமா இருக்குது. கட்டை போட்டு விளாடுற மாதிரி போட்டிருக்காங்க சிக்னலை. சோனமுட்டா போச்சா அது கீழே வர விளம்பரம் எல்லாம் சரியா தெரியுது. ஆதியா எனக்கு காவாசி கூட தெரியலையடா. ஐயோ, அடுத்த மஞ்சிச்சுக்கலா. இப்பதாண்டி போட்டானுங்க. இதுக்கு வேற பையனை போடுவானுங்க.
இருக்கிற படிடி மேலே இருக்குது, மேலே சிவப்பில் எழுதிட்டு அந்த படி ஒன்றுமே தெரியல, தமிழில் தான் இருக்கு. அப்போ கிட்ட இருக்கிறத காமிச்சா கரெக்டாக படிச்சிருவேன். சரி, அது இந்த பக்கம் எழுதியிருக்குதுடி, மேலே எழுதியிருக்கிற படிடின்னு சொன்னேன். அங்கே என்ன எழுதியிருக்கு அதில் கீழே, அதில் அது கீழே, அதுக்கு மேலே எனக்கு பிடிச்ச கலரு பெட்டக்ஸ் லைட் எரியுது. அந்த வீடியோல பேம்பஸ்ல லைட் வச்சு விட்டுருந்தாங்க ஆண்டுக்கு. இதோட மின்மினி பூச்சிக்கு இவ்வளவு மின்சார லைட் எரியும். அது எங்க ஒண்ணு இதுல சேர்த்துருக்காடுங்க. முட்டையை உடச்சு ஊற்றி அதுலேயே சோத்தை போட்டு கிண்டி இருக்கு, முட்டை சோறு மாதிரி. ஓகே, வெரைட்டியா டேஸ்டியா. ஐ லவ் யூ எல்லாருக்கும் சொல்லுவி, எல்லாருக்கும் சொல்லுவி. அது என்ன படம் தெரியலடி, இந்த இதில் தான் போட்டிருந்தாங்க. அது தேட்டரில் அந்த படம் ஓடுது, கீழே உட்காந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த தேட்டரில் ஓடுற சீனில் என்ன வருதுன்னா, ஒரு லேடியை தூக்கி தோள்பட்டையில் போடுறான். அந்த தோள்பட்டையில் கிடக்கிறவனுடைய புருஷன் கீழே கிடக்குறான். அவனை அடிச்சு போட்டுட்டு அவன் முன்னாடி தூக்கி தோளில் போட்டிருக்கான். அப்போ இவன் கையில் வாழை என்னமோ வச்சிருக்கான். வாழன்னு கவனிக்கல, அது கீழே கிடக்கிறவன் சொல்கிறான், டேய் அது ஏன் பொண்டாடிடா அப்படின்றான். அதுக்கு இவன் சொல்கிறான், இனிமேல் இது ஏன் பொண்டாடிடா அப்படின்றான். இங்கே இருக்க தேட்டருக்குள்ள இருக்கையில கைதட்டுறாடுங்க. அப்போ பக்கத்தில் அந்த சென்டர்ல இருந்து வேடிக்கை பார்க்குறீங்க, ஏன்டா இதே என்னடா கொடுமையாக இருக்குது, அவன் முன்னாடி இவன் தூக்கிட்டு போறேன், இவங்க என்னடா கைதட்டுறாங்க. இப்போலாம் அடுத்த முன்னாடியை தூக்குறது தான் சார் ட்ரெண்டு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த அந்த படம் நினைக்கிறேன் 2026 நட்ராஜ் நடிச்சா, அப்படி இல்லை நட்டி நட்ராஜா, அந்த படம்னு நினைக்கிறேன். அது அந்த அந்த தூக்கி தோளில் போட்டு நட்டி நட்ராஜ் மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன படம் தேடணும் சார், இப்போலாம் அடுத்த முன்னாடி தூக்குறது தான் சார் ஃபேமஸ், அதனால தான் சார் அந்த வசனம் இதில் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கேடா இவங்க எல்லாரும் கைதடி அப்படிதான் இருக்கு நம்ம ஜென்ரேஷனு. எது சரி எது தப்புலாம் கிடையாது. அவனுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா கைதட்டுறா, ஆரவாரப்படுத்துறாங்க, அவ்வளோதான்.